ஈரோடு மாவட்டம் மாசனூரில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் சிறுத்தைகள் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து கால்நடைகள் மற்றும் காவல் நாய்களை வேட்டையாடுவது தொடர்கதையாகி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் தொடர்ந்து போக்கு காட்டி வரும் சிறுத்தையை பிடிக்காமல் அலட்சிய போக்கோடு செயல்படும் வனத்துறையினர் மீது அரசு நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்வி மலைவாழ் கிராம மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஜாஸ்தியாக இருக்குங்க. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 கண்ணுக்கூடி அடிச்சிருச்சுங்க. 3 கண்ணுக்கூடி பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கூடி இன்னும் இறந்து போச்சுங்க. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம கண்ணுக்கூடி ஒன்று இறந்து போச்சுங்க. நான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் சொன்னோம்னா எந்த ஸ்டெப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? இப்படி நடவடிக்கை அதிகம் இது பண்ணுறது இல்லைங்க. நான் மெயின் ரோடு பஸ்க்கு இதுக்கே போகணுன்னா மெயின் ரோடு தான் போகணுங்க. ஏன்னா அங்கே ஒரு பள்ளம் இருக்குங்க, பள்ளம் தாண்டி தான் போகணும். சிறுத்தைகள் பார்த்தா அங்கே தான் படுத்துக்குதுங்க. சரிங்களா? ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டெப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம சொல்லி இதாகிடுச்சுங்க. புதுக்கோட்டையில் உள்ள அன்னமால்புரம் பகுதியில் புனித அன்னமாள் ஆலயத்தில் 74ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கொடியேற்ற நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்ட நிலையில் கொடியேற்றம் முடிந்தவுடன் ஆலயத்தில் கூட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி 18வது வார்டு பகுதியில் தரைபாலத்தை சீரமைத்து தர கோரியும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர கோரியும் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளித்தும் பேரூராட்சி தலைவர் பாரபட்சம் பார்ப்பதாக அதிமுக கவுன்சிலர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தனது மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பலகட்ட போராட்டம் நடத்தப் போவதாக பேரூராட்சி நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கிட்டத்தட்ட பதவியேற்று 3 ஆண்டுகள் மேல ஆயிடுச்சு. இதை நம்ம வடிகால் வசதி செய்து தரேன்னு சொல்லி ஒரு 15 நிதிக்குழுவில் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 1.5 ஆண்டுகள் ஆகி இந்த பணி முடிக்கவில்லை. இது நிர்வாகியர் கேட்டால் நான் ஏடிட்டு சொல்லியிருக்கின்றாரு, ஏடியை கேட்டால் நான் ஈவோடு சொல்லியிருக்கின்றாரு. இப்படி பல முறை சுற்றி விட்டு எந்த வேலையும் நடக்கலை. இதில் நானும் கிட்டத்தட்ட பல போராட்டங்கள் பண்ணி அது முடிவுக்கு வரல. 2வது அந்த காந்தி நகரில் பள்ளமேடு ரொம்ப இருக்குன்னு சொல்லி சட்டமன்ற குழுவில் மனு கொடுத்தான். அன்றைக்கு அமைச்சர்கள் திமுக அமைச்சர் எல்லாம் வந்தாங்க. இந்த மாதிரி மக்களுக்கு ரொம்ப பயன்படுற இடைஞ்சலா இருக்கு, சிறு குழந்தைகள் சைக்கிளில் போனாலும் விழுந்துறாங்க, இதுக்கு நீங்க உத்தரவு போடணும்னு சொல்லி மனுவை கொடுத்தான். அது கொடுத்து கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. அதுக்கும் எந்த முடிவும் பண்ண மாட்டாங்க. வேலூர் மாவட்டம் உள்ளி ஊராட்சியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை தடுத்து நிறுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பெண்கள் குடியாத்தம் தாலுகா காவல் நிலையத்தில் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சாலை அமைப்பது குறித்து பொய் புகார் பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்த பெண்களிடம் போலீசார் தரப்பில் இருந்து நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடற்கரையின் தென்பகுதியில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டரின் அவதாரப்பதியில் 193வது ஆடி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் சிறப்பு வழிபாடுகளுடன் நடைபெற்ற இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சாலையில் கஞ்சா போதையில் இருந்த இளைஞர் ஒருவர் சாலையில் அமர்ந்து ரகளையில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அப்பகுதியில் கடை வைத்து நடத்தி வரும் சிலர் போதை இளைஞர் மீது தண்ணீர் ஊற்றி அவரை சாலையில் இருந்து அப்புறப்படுத்தினர். சென்னை குரோம்பேட்டை அடுத்த அஸ்தினாபுரம் பகுதியில் உள்ள சதூர் குன்ற விநாயகர் கோயிலில் திமுக கட்சி நிர்வாகி மதுரை வீரன் என்பவர் வைத்த பேனரால் அப்பகுதியில் சர்ச்சை ஏற்பட்டது. இந்த பேனரை அகற்றுமாறு மதுரை வீரனிடம் கூறியும் அவர் அகற்றாமல் இருந்து வந்த நிலையில் சதூர் குன்ற விநாயகர் கோவில் நிர்வாகத்தினரும் ஊர் மக்களும் அந்த பேனரை அகற்ற முயன்ற போது அங்கு வந்த மதுரை வீரனுக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. சென்னை கொருக்குப்பேட்டை ஜீவா நகரின் பிரதான பகுதியில் அதிமுக ஆட்சியின் சாதனை குறித்த துண்டு பிரசுரம் வழங்கும் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்தில் வியாபாரிகளிடம் பேசிய அதிமுக மாவட்ட செயலாளர் ராஜேஷ் 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைய ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டார்.
சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்ற மாதாந்திர மண்டல கூட்டத்தில் 3 மணி நேரத்தில் ஆன்லைன் டெண்டர் விடப்பட்டதால் ஊழல் நடந்திருப்பதாக அதிமுக கவுன்சிலர் மருத்துவர் கார்த்திக் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஆள் நடமாட்டமே இல்லாத குப்பைமேட்டு பகுதிக்கு 10 லட்சம் ரூபாய் தார் சாலை குறித்தும், மக்கள் பயன்படுத்தக்கூடிய கேபி சாலையில் தார் சாலை இல்லாமல் இருப்பது குறித்தும் கேள்வி எழுப்பினார். இன்றைக்கு 35வது சாதாரண கூட்டம் மண்டலம் 1 நடைபெற்றது. எப்போதும் போல இங்க நிறைய குறையோட தான் இந்த மண்டலம் 1 இயங்குது. இதுல பெரிய சோகமான விஷயம் என்னன்னா, கால்டிகேட்ல பாங்கல்ல ஒரு பையன் உயிரிழந்திருக்காங்க. இந்த நிர்வாக சரியா நடத்தாம அந்த ஒரு ரோடு போட்டிருக்காங்க கார்பரேஷன்ல இருந்து. அந்த ரோடுல இவங்க என்ன பண்ணிருக்காங்க, புது டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு பில்லருக்கு ஒரு கேபிள் எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த கேபிளை ஆழமா புதைக்காம மேலோட்டமா புதைச்சி அந்த கேபிள்ல ரோடு ஒர்க்கர் பஞ்ச் பண்ணாரா இவர் பஞ்ச் பண்ணாரான்னு தெரியல, பஞ்ச் பண்ணி மழை பெஞ்சு அந்த சிறுவன் நோஃபுல் அந்த சிறுவன் அவங்க அம்மாவோட வரும்போது இந்த ஷாக் அடிச்சு அங்கேயே இறந்துருந்தது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை ஆட்சி தான். ஈரோடு முதல் ஜோலார்பேட்டை வரை செல்லும் ரயில் நாளை ஒரு பகுதி ரத்து செய்யப்பட்டு திருப்பத்தூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் மார்க்கத்தில் ரயில்வே சிக்னல் மாற்றியமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.